ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திகில் ரைடர். நான் உங்கள் சுரேஷ். என்றைக்கும் பைக்கில் தான்டா போய்கிட்டு இருப்பேன். இப்போ என்னடா காரில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லாங்கு ட்ரிப் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் தாண்டிட்டோங்க. நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 5 பேர் போய்கிட்டு இருக்கோம். 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருமே 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசுங்க, ஃபஸ்ட் டைம் மலை ஏற போகிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது 4வது டைம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றத்தில், அதாவது மலை ஏறுறதுல, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதனால் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என் கூட வந்திருக்காங்க. அதனால் எனக்கும் இந்த அனுபவம் புதுசாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 2K ரீச் பண்ணிட்டோம். 2Kக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட போகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ். எல்லோரும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டே ஏற முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டோம். 6வது மலை வரைக்கும் ஏறிட்டோம். இருட்டில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை. அங்கே தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் அடிச்சுட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 7வது மலை ஸ்டார்ட் ஆக வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்துடுச்சு. நைட்டில் எப்படி தெரியுது, எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் நைட்டில் ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்தேன். இதுக்கப்புறம் வர வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தில் பகலில் எடுத்தது தான். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகல் வீடியோக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கிற சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தான் மேலே ஏறுவாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு, அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுனுங்க. அதுதாங்க 7வது மலை. இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான மலைன்னா 7வது மலை தாங்க. ரொம்ப செங்குத்தாக ஏறும். அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் ஹெவியான கூட்டங்க. அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டைம் டிலே ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, அங்கேயே டென்ட் போட்டு ட்ரெக்கிங் போகிறவங்க ப்ராப்பராக வந்திருக்காங்க. அதனால் அங்கேயே டென்ட் போட்டு ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு சிவன்கிட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு வருவாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 7வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மலைலாம் 7வது மலை தாங்க. ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் தான் ரொம்ப கஷ்டம். அங்கே பார்த்தீங்களா சூரிய உதயத்தை நாங்கள் பார்த்தாச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வருதுன்னு பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா இப்போ தான் கீழே இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே வந்துடுச்சு அந்த சூரியன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருதுங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மார்னிங் டைம்ன்றதுனால அப்படியே மேகங்களெல்லாம் சூழ்ந்துட்டு வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சுங்க. எங்கள் கூட வந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஏற முடியாமல் வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டாக வராரு பார்த்தீங்களா, அவங்க தான் எங்கள் கூட வந்தவர். நாங்கள் மொத்தம் ஒரு 5 பேர் வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 5 பேர் வந்தோம். செம்ம ட்ரெக்கிங். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்து இதில் 4வது டைம். மற்ற 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமுங்க. அதனால் அவங்களுக்கு மலை ஏறுறதுல ஒரு அனுபவம் இல்லாத கொஞ்சம் பொறுமையாக ஏறிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த சைடு இருக்கிற மலையே கண்ணுக்கு தெரிலங்க. அந்த மாதிரி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகங்களால் சூழ்ந்துருச்சு. செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த மேகம் வந்து நம்ம ஃபேஸில் உரைச்சிட்டு போகும்போது வேறு மாதிரியான ஃபீல் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வரணுன்னா தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சொனையில் வர
தண்ணியவே அவங்களா டியூப் போயிட்டு அவங்க கடைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க்கு மூலயமா பிடிச்சி அந்த தண்ணியாகவே லிட்டருக்கு 60 ரூபான்னு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி கேர் பண்ணிக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, வா, இது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டல்லாக தெரியும். பட் ரியலில் பார்க்கும்போது வேற மாதிரிங்க, தரமான ஸ்பாட் தான். அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கையான காற்றை உள்வாங்கிக்கிட்டு செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஏறி வந்த களைப்பே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இந்த 7வது மலைக்கு வந்ததும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக சூரிய உதயத்தை பார்த்துட்டோம். அந்த சூரியன் அப்படியே ஸ்லோவாக பார்த்திங்கன்னா மேலே ஏற 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 செம்ம ஃபீலுங்க, கடவுளை பார்த்த ஃபீல் எங்களுக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக ஏறி கீழே விழுந்து காலெல்லாம் ரத்தம் வந்துக்கிட்டு ரத்தம் சிந்தி அந்த சிவனை தரிசிக்க ஏறிட்டுருக்காங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ ஒரு செம்மையான ஃபீல் தான் இது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7வது மலைங்க. வாவ், இந்த 6 அடி இருக்கிற கோல் தாங்க, 6 அடி கூட வராதுங்க, 5 அடி தான் வரும். எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். ஆனால் எங்களோட மொத்த வெயிட்டையும் பார்த்திங்கன்னா இந்த கோல் தாங்க தாங்குது. இந்த கோல் இல்லைன்னா கடைசி வரைக்கும் எங்களால் ஏறி சிவனை தரிசிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபி. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கோலெல்லாம் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சிங்க. அதனால் இருந்ததை எடுத்துகிட்டு நாங்கள் ஏறிட்டு இருந்தோம். அது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்காக கோல் இல்லாமலே ஏறுவாங்க. இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை. 7வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு, எல்லாம் ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருந்தோம். என்னோடய 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாவை கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கூடவே ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருந்தேன். 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, எண்டிங்கில் நின்றுட்டுருக்காங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுதுங்க. 7 o'clock இந்த இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் ஆயிடுச்சு. வெயிலும் ஓவர் வெயிலுங்க. இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா வெயில் வேறு. அதுவும் இல்லாமல் தண்ணி வேறு வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 60 ரூபா. 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டரே காலி ஆகுதுங்க. அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முடிச்சிட்டோங்க. இப்போ 7வது மலை வந்துட்டு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நின்றுட்டோம். கூட்டத்தை பார்த்திங்களா, இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மேகங்களெல்லாம் வா, சொல்ல வார்த்தை இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளிங்கிரி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கூட்டம். ரொம்ப கஷ்டம் இப்படியெல்லாம் சிவராத்திரிலாம் இதை விட அதிகமாகும். இந்த பக்கம் நுகனீங்கன்னா கல்லே தள்ளி விட்டுருவான்.
செக் போஸ்ட் போட்டுரு. யாருக்கு செக் போஸ்ட்? எந்த வழியில் வரவங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு வரலாம். என்னது இந்த மாதிரி நாங்கள் 2 1 எங்க காட்டு அதெல்லாம் எங்கே இருக்குதோ. எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க. கை காட்டுங்கடா, அப்பதான் ட்ரெண்டிங் ஆவீங்க. யூடியூப்ல போறியா? சாமி வெளில அடிக்க முடியாதாட்டக்கிறாங்க. மச்சான் ரப்பர் பாம்பு தான் தூக்கி போடுறால, ஓடிடுவாங்க. நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம். டைம் ஆகும் இல்லடா. பார்த்து பொறுமையா. அந்த துணியில நீங்க முன்னாடி வந்துருங்க. அது போடி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சைடு தான் போய் பிரசாதம் ஓம் நமச்சிவாய நிக்காதீங்க சந்தோஷ் ஐயப்பா ஐயப்பா சார் அந்த வழிக்கு போயிருக்க பட்டு வச்சு அந்த லைன் போயிருக்கு மொட்டை இங்கே இல்லை கீழே இதாக இருக்கேன் இங்கே இருக்கு போல
சாமி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொபைல் பிடிங்கி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி சாமி இருக்கிற இடம் வரைக்கும் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் ஒரு சாமியோட ஃபோட்டோ போடுறேங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் ஆச்சு. அந்த ஃபோட்டோ நான் போட்டு விட்றேன் பாருங்கள். இதுதாங்க மேலே இருக்கிற சிவனோட சுயம்பு லிங்கம், அதாவது சுயமாக உருவானது. இந்த கல்லு தான் வளர்ந்துனே போகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரேக் பிடிக்காது தண்ணியில் அறி மாதிரி சர்ன்னு போய்கிட்டு இருந்தோம். செம்ம ஒரு ஸ்பீடாக போயிட்டுருந்தோங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் எங்கள் கால் எங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. அந்த கோல் மட்டும் இல்லைனாக்கெல்லாம் இறங்குறது ரொம்ப கஷ்டங்க. இறங்குறதும் சரி ஏறுறதும் சரி ரொம்பவே கஷ்டம். பார்த்தீங்களா, பிரேக் பிடிக்காத போய்கிட்டு இருக்கேன் நான். வழியில் எதுவும் வந்துடாத, நீ தான் பார்த்துக்கணும் கடவுளை. ஆனால் இறங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீலுமே இல்லைங்க. சர்ன்னு இறங்கிட்டேன். எல்லோரும் மேலே இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3வது மலையில் போயிட்டு ஸ்டாப் ஆனாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 3வது மலையில் இறங்கும்போது எனக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரிலங்க. பார்த்திங்களா, பிரேக் பிடிக்காத போய்கிட்டு இருக்காங்க. புழுதி கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். அது வந்து பார்த்திங்கன்னா சாமி சிவனை தரிசிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பக்த கோடிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்களா, பொறுமையாக வந்துட்டு இருக்காங்க. நாமளும் அப்படியே அவங்களுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நாமளும் அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்குவோம். இறங்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் ஆகி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்ணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தண்ணி எல்லாமே கேர் பண்ணிட்டு தான் வந்துடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேட்டுங்க. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அவ்வளோ அமௌண்ட் ஆகாது, அந்த மாதிரி ஆகும் இங்கெல்லாம். அதுவும் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கிடைக்காது. பழம், காய்கறிகள், டீ, கூழ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹெவியான ரேட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிராஸ் ஆகவே முடியல. சரி, நாங்கள் இங்கேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்துட்டோம். அங்கே பார்த்திங்களா எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்காங்க, டிராஃபிக் ஆகிடுச்சி. ஏன்னா அங்கே இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒத்த வழி பாதை மாதிரி தான். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா செங்குத்தான பாறை, அதுக்கு நடுவில் இறங்கணும். அதனால் ஒவ்வொருத்தராக தான் இறங்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த கூட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இறங்கிக்கலான்னு நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள் வந்து எங்களை உரசிட்டு போகிறத நீங்களே பார்க்க முடியும். இப்போ பனிமூட்டம் மாதிரி இருக்குங்க. இதுதான் மேகம். நம்ம மேலே வந்துட்டோம்னா அது நிறைய பேர் நினைப்பாங்க மேகத்தை வந்து அப்படியே கையில் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு புகை மூட்டம் மாதிரி இருக்கிறது தான் மேகம்.
இங்கே வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து செம்ம ஃபன் ஆகிடுச்சு எங்களுக்கு. செம்மையாக சிரிச்சிட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா கேமராவில் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். வேறு லெவல் ஃபன்னுங்க. மாஸ்க் போட்டுட்டு ஒவ்வொரு வாயாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கடா காணும் ஏய் பூஜை மூணு போய் டக்குன்னு போய் இறங்கிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம். ஈஸாகிட்ட போய் இது போட்டோ எடுத்துனேன். இப்போ நாங்கள் ஏறி வந்த மலை பார்த்தீங்கன்னா மேகத்தால் சூழப்பட்டு மேகத்தால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை ஃபுல்லாகவே மூடிடுச்சிங்க. அதை பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இதுதாங்க வந்து திருநீர் மலை. அதாவது எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழி நோண்டினாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருநீர் தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டுறேன் பாருங்கள். சுரண்ட வந்து பார்த்திங்கன்னா திருநீர் தான் வரும். இந்த மலையோட பேரே வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலை தாங்க. நான் அப்படியே பார்த்திங்கன்னா சுரண்டி கொஞ்சம் திருநீர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு கவரில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு திருநீர். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குழி நோண்டிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்னவே வாட்ச் பண்ணிட்டு போனாங்க. இந்த காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளியங்கிரிக்கு போயிருந்தோம். 5 பேருங்க. அந்த காரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரில. நான் ஏதோ ஃபாரின் கார்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் தெரியலங்க கரெக்டாக. கார் மேலே எவ்வளோ தூசி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ டஸ்ட்டுங்க. பார்க்கிங் அதாவது ஈஷாவான பார்க்கிங் பண்ணியிருந்தோம். அங்கே தான் இவ்வளோ டஸ்ட்டு வந்தது. அப்படியே அவ்வளோதாங்க. நம்ம தருமபுரி வந்துட்டோம். ரிட்டன் வந்துட்டோம். அப்படியே காருக்குள்ளே சாங் போட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஃபீலில் வந்துட்டு இருந்தோம். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் ஆனால் வந்து காப்பிரைட் வரும். அதனால் வந்து சாங் மியூட் பண்ணிட்டேன். வேறு லெவலில் வைப் பண்ணிவிட்டு வந்தோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை அண்ட் லவ் யூ கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.